ம். இப்போ எதுக்காக இந்த யுஎஸ் ரொம்ப மும்முரமா ஈரானோட போர் பண்ணிட்டு இருக்காங்க? ஆல்ரெடி அவங்க தான் நம்பர் 1ல இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப டாமினன்ட்டான கண்ட்ரி இந்த வேர்ல்டு எதுன்னா யுஎஸ் தான். அப்புறம் தான் ரஷ்யா வருது. 4த் பிளேஸ்ல தான் நம்ம இந்தியாலாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி சைனா இருக்கு. சரிங்களா? எ எனக்கு தெரிஞ்சு யுஎஸ் கிட்ட மிலிட்டரி பேஸ் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சிருக்காங்க. எக்கனாமிக் சைட்லயும் அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. அப்படி இருந்தும் எதுக்காக ஈரான் கிட்ட அவங்க போர் நடத்திட்டு இருக்காங்க? ஒரு 1970 சம்திங்ல பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவோட அவங்க ஒரு 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 ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. "நீங்க எனக்கு ஆயில் குடுங்க. நாங்க உங்களுக்கு மிலிட்டரி சப்போர்ட் தரோம்" அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன சொல்ட்டாங்கன்னா, ஆயில நீங்க யுஎஸ் டாலர்ல சேல்ஸ் பண்ணணும்னு சொல்ட்டாங்க. ஸோ இந்த கதைனால தான் இப்ப டாலர் தான் நம்பர் 1. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். டாலரோட வேல்யூ வச்சு தான் எல்லாமே நடந்துட்டு இருக்குன்னு. இப்போ இதுக்கும் ஈரானுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னா, ஈரான் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் எதுக்காக டாலர் கிட்ட போணும்னு நினைக்கிறாங்க. என்னோட அசம்ப்ஷன் படி அவங்க டாலர புறக்கணிக்க நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? அவங்க ரஷ்யாவோடையும், சைனாவோடையும் அவங்க கிட்ட இருக்க நேச்சுரல் ரிசோர்ஸ யூஸ் பண்ணி, எல்லாருக்கும் அவங்க அவங்க ஆயிலையும், கேஸையும் குடுக்கலான்ட்டு இருக்காங்க. உங்களுக்கு விஷயம் சொல்லட்டுங்களா? நம்மளும் ஒரு மதங்கோவை ரிசர்ச்லாம் பண்ணத சொல்றேன். ம் கேஸ் ஈரான் கிட்ட இந்த உலகத்திலே 2வது இடத்துல இருக்கு. ஆயில் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கு. எவ்வளோ இருக்கு தெரியுங்களா? ஆயில் ஈரான் கிட்ட அரவுண்ட் பார்த்தீங்கன்னா 208 பில்லியன் பேரல் வச்சிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? வெனின்சுலா. அவங்களோட இது பார்த்தீங்கன்னா 303 பில்லியன் பேரல். ஓகேயா? நடுவுல இருக்கிறது சவுதி அரேபியா. 267 பில்லியன் பேரல் வச்சிருக்காங்க. இப்போ சவுதி அரேபியா ஆல்ரெடி யுஎஸ் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. ஓகே. அவங்க 2 பேரும் ஒரு டைப்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. வெனின்சுலா விட்டுருங்க. நடுவுல அது அந்த பக்கம் இருக்குது. ஈரான் ஈரான் கிட்ட இருக்கிற அந்த ஆயில் இவங்க கைப்பற்றிட்டாங்கன்னா, மோஸ்ட் டாமினன்ட் கண்ட்ரியா எப்போதுமே இருக்கலாம் அப்படிங்கிறது தான் யுஎஸோட திட்டம். எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்படிதான் பண்றாங்க. இப்போ ஈரான் அவங்க அழிக்க நினைச்சாங்கன்னா, யோசிச்சு பாருங்க. ஈரான் ஆல்ரெடி நீங்க அந்த ஸ்ட்ராட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த நதி. அத கிராஸ் பண்ண முடியாம இப்ப எல்லா கப்பலுமே அங்க நின்னுட்டு இருக்கு. யாரோட கப்பல் கிராஸ் பண்ண பார்த்தாங்க. ஈரானும் என்ன பண்ணாங்க? பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. 23 பேர் இன்ஜூரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல 2 அது தனன் கப்பல் மட்டும் இல்ல, 2 கப்பலும் சேர்ந்து தான் இன்ஜூரி ஆயிருக்கு. அது டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரியல. சரி, இப்ப யோசிச்சு பாருங்க. நமக்கு இந்தியாவுக்கு இப்போ இருக்கிற ப்ராப்ளம் கேஸ் ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட பெட்ரோல், டீசலும் ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது. எதனாலன்னா, அந்த நதி இருக்கு பாத்தியா, ஹார்மோஸ் அப்படிங்கிற நதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த வழியா தான் இந்தியாவுக்கு 50-60% நம்மளுக்கு கேஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. மெயினா நமக்கு அந்த நதியில தான் கத்தார் அனுப்பிட்டு இருக்காங்க. இன்னும் சில கண்ட்ரீஸ் கேஸ் நமக்கு குடுக்குறாங்க. அதே மாரி தான் ஆயில். ஆயில் நம்ம ஈரான் கிட்ட வாங்குறது கிடையாது. ரஷ்யா கிட்ட வாங்குறோம், யுஎஸ் கிட்ட வாங்குறோம். மேஜரா அங்க தான் வாங்குறோம். ஆ சவுதி அரேபியா கிட்ட வாங்குறோம். எல்லா நதியுமே அந்த வழியா தான் வந்துகிட்டு இருக்கு. சரி, ஓகே. இப்போ யோசிச்சு பாருங்க. யுஎஸ் என்ன சொல்றாங்க, அந்த நதிய நீ பிளாக் பண்ணா நான் 20 மடங்கு நான் உங்க மேல தாக்குதல் நடத்துவேன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த எக்கனாமியுமே யுஎஸ் எக்கனாமி ஏன் டாப்ல இருக்குன்னா, எல்லாரும் அவங்க டாலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், எல்லாருமே யுஎஸ் டாலர் தான் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வழியா போற ஆயில்ஸ்லாம் ஸ்டாப் ஆகுறதுனால யுஎஸோட எக்கனாமி டேமேஜ் ஆகுது. ஆனா யுஎஸ் எப்படி தெரியுங்களா? அவங்க ஷெல் ஆயில்ன்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ராக்க உடைச்சு அதுலேருந்து ஆயில், கேஸ் எடுத்து அவங்க மிகப்பெரிய ப்ரொடியூசர் ஆயிட்டாங்க. இப்போ யுஎஸ் சவுதி அரேபியாவையோ இல்ல ஆனா அப்பலாம் ரொம்ப எதிர்பார்த்துருந்தாங்க ஆயில், கேஸ். இப்பலாம் அப்படி கிடையாது. சவுதி அரேபியாவையோ, ஈராக்கோ மத்த எந்த கண்ட்ரியும் பேஸ் பண்ணி யுஎஸ் கிடையாது. அவங்களே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட பாருங்களேன், நமக்கு மேலேயே டாக்ஸ் போட்டாங்க. டாக்ஸ் அதிகப்படுத்துறேன்னாங்க. நம்ம ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாது, ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம மேலேயே டாக்ஸ் போட்டாங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் அப்படி பேசி நம்ம திருப்பி யுஎஸ் கிட்டயே வாங்கிட்டு இருக்கோம் இப்போ ஆயில்லாம் ஸோ அவங்களுக்கு என்னன்னா, ஈரான் அவங்ககிட்ட ஆயில் நம்மகிட்ட வந்துருச்சுன்னா டாமினேட் பண்ணலாம் இந்த உலகத்தை அப்படிங்கிறது தான் அவங்களோட முக்கியமான பாயிண்டாக இருக்கும் என்னோட கருத்து. ஆக்சுவலாக இதில் என்ன விஷயம்னா, ஈரானுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. யாருன்னா சைனா, அப்புறம் ரஷ்யா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க டேரெக்டாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வேர்ல்டு வார் வந்துடும், தேர்ட் வந்துரும்காக தான்
அவங்க டேட்டா பண்ணாம இருக்காங்க. ஆனா போற போக்குல பார்த்தா, இப்போ சிச்சுவேஷன் வந்து அவங்க டேட்டா சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்தியா வந்து நியூட்ரலா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஈரானுக்கும் சரி, யுஎஸ்க்கும் சரி. பட் ரொம்ப நாள் நம்ம இருக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒரு சாதாரண காமன் மேன் பாருங்க, நமக்கு கேஸ் தட்டுப்பாடு வந்துருச்சு. ரோட்ல தான் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இதில நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம யார்கிட்ட போய் நம்ம முறையிட முடியும்? நாளைக்கு பெட்ரோல்லயே விலை ஏத்திட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? இப்பயே வந்து ஒரு வடை வந்து ரூ. 15க்கு ஏத்திட்டு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா, எது எது ஏத்துவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் கிடைக்குமான்னும் தெரியாது நமக்கு அப்புறம். ஸோ நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அ ட்ரம்ப் சார், நீங்க வந்து இத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. இந்த போர கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. இல்லன்னா நீங்க அக்ரீமெண்ட் பண்ணுங்க ஈரானோட வந்து. இப்போ நீங்க ஆல்ரெடி டாமினேட் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப ஈரானோட ஆயிலையும், நேச்சுரல் கேஸையும் நீங்க உங்க பக்கம் வந்துட்டீங்கன்னா, நீங்க அது இப்போ உங்களுக்கு ஏன் அவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுது? யோசிச்சு பாருங்க. நீங்களே பெரிய ப்ரொடியூசரா தான் இருக்கீங்க. நாங்க கன்சியூமர் நாடா இருந்துட்டு இருக்கோம். உங்ககிட்ட வாங்கிட்டு தான் இருக்கோம். அப்படி இருந்தும் நீங்க ஏன் வந்து ஈரான இந்த அளவுக்கு நீங்க வந்து அட்டாக் பண்றீங்க? ஒரு நாட 2 பேர் சேர்ந்து அட்டாக் பண்றீங்க. இது எவ்வளோ பெரிய தவறான விஷயம். சரி, நீங்க எதுக்காக நீங்க வந்து அட்டாக் பண்றீங்கன்னு கேட்டா, நீங்க நியூஸ்ல என்ன சொல்றீங்க? நியூக்ளியர் பாம்லாம் தயார் பண்ணிருவாங்க ஈரான் அப்படிங்கிறீங்க. உண்மைய சொல்லுங்க. 80-90% நியூக்ளியர் வெப்பன் உங்ககிட்ட தான் இருக்கு. உங்ககிட்டயும் ரஷ்யா கிட்ட தான் இருக்கு. ஈரான் கிட்ட அவ்வளோ இருக்கிற மாரி தெரியல. அவங்க உங்களுக்கு சைன் போட்டு குடுத்துட்டாங்கல்ல. 1970 சம்திங்லயே உங்களுக்கு சைன் பண்ணி குடுத்துட்டாங்க. நாங்க வந்து எங்ககிட்ட இருக்க யுரேனியம் பயன்படுத்தி, எங்ககிட்ட இருக்க நேச்சுரல் ரிசோர்ஸ பயன்படுத்தி, நாங்க வந்து நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்களே. நாங்க எலக்ட்ரிசிட்டிக்காகவும், மெடிக்கல் ரிசர்ச்க்காகவும் தான் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்களே. அப்புறம் எதுக்காக நீங்க பயப்படுறீங்க? வெளில கேட்டா நியூக்ளியர் வெப்பன் அவங்க தயாரிச்சுருவாங்க. நாங்க வந்து அது வந்து உலகத்துக்கே த்ரெட்டு. அதனால நாங்க வந்து அவங்கள அட்டாக் பண்றோங்கிறீங்க. ஆனா உண்மையிலே அதுக்கு தான் நீங்க அட்டாக் பண்றீங்களா? உங்களுக்கு தேவை அந்த ஆயிலும், கேஸும் தான். அத எப்படியோ அவங்க பக்கம் கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறீங்க. இது எந்த வித நியாயம் எனக்கு புரியல. நீங்க யுஎஸ் உங்கனால இந்தியா இந்த மாரி நாடுகளும் பாதிக்கப்படுறாங்க. சைனாவும் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அந்த நதி வழியா தானே எங்களுக்கு ஆயிலும், கேஸும் வருது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க கொஞ்சம் இறங்கி வந்தீங்களோ, இல்ல நீங்க ஈரானும் கொஞ்சம் இறங்கி போனீங்களோ, சாதாரண காமன் மேன் நாங்கலாம் பாதிக்கப்படுறோம். அங்க எனக்கு தெரிஞ்சு 2 டேஸ், 3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு 1000 பேர் 807 பேர் 807 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. காமன் மேன் இறந்து போயிருக்காங்க. நீங்க பண்ண அட்டாக்ல. இப்ப கூட நீங்க அட்டாக் பண்ணியிருக்கீங்க ஈரானுடைய ஸ்கூல்ஸ்ல வந்து. கேட்டா அது இல்லன்னு மாரி மறுத்திருக்கீங்க. ஸோ சாதாரண மனுஷங்களுக்கு எப்படி உங்களுடைய பாலிடிக்ஸ் புரியும்? ம். வேற என்ன சொல்றது எனக்கு தெரியல. அ பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவும், கனடாவும் வந்து எப்படி சொல்றதுன்னா, அவங்க வந்து பைப்லைன் அண்டர் கிரவுண்ட்ல அனுப்புறாங்க. லேண்ட யூஸ் பண்ணி ஆ பார்த்தீங்கன்னா, கேஸ், ஆயில் யூஸ் பண்ண அனுப்புறாங்க. அதனால தான் இப்ப கனடா வந்து நமக்கு வந்து நம்மளுக்கு கேஸ் தரேன், ஆயில் தரேன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அட்லீஸ்ட் ஆ இதெல்லாம் வந்து அ நம்ம ஸ்டாப் பண்ணணும். நம்மளால முடிஞ்சது என்னமோ அத செய்யலாம். இல்லன்னா, இப்பதான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்துட்டு போச்சு. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே நமக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு. அதனால நமக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் நெறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல நம்ம மாத்திக்கிட்டோம். இப்ப இந்த வார் தொடர்ந்து நடந்துச்சுன்னா, பெரிய ப்ராப்ளம் ஏதாவது உருவாக்கி போயிருச்சுன்னா, அதுலேருந்து மீண்டு வர்றது சராசரி மனுஷன் நமக்கு தான் ரொம்ப கஷ்டமானது. ஸோ என்னால முடிஞ்ச மெடிடேஷன் நான் பண்றேன். இந்த வார ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன். முக்கியமா யுஎஸ் உங்களுக்கு தான் நான் சொல்றேன். நீங்க தான் ஸ்டாப் பண்ணணும். நீங்க தான் நீங்களும் இஸ்ரேல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஈரான போட்டு அந்த அடி அடிக்கிறீங்க. அவங்களும் உங்கள திரும்பி அடிக்கிறாங்க. ஆனா ஏன் அப்படி மாறி மாறி அடிச்சுக்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். நான் சாதாரண மனுஷன் தான். எங்களுக்கும் கஷ்ட நஷ்டம் இருக்குல்ல. காமன் மேன் நாங்க உங்க கேள்வி கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா சராசரி மனுஷன் இங்க வாழ்றதே கஷ்டமா இருக்கும்போது, நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு தான் நாங்க என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வார நிப்பாட்டுங்க. அதான் நான் மெடிடேஷன் பண்றேன். ஓம் ஜெய் ஹனுமான்.
பண்ணுற மெடிடேஷன் ரொம்ப சிம்பிளான மெடிடேஷன் தாங்க. எல்லாருமே அதுதான் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எனக்குள்ள ஒரு எண்ணங்கள கவனிப்பேன். அது வரும் போகுதா பார்ப்பேன். ஒரு லைக் ஒரு வாட்ச்மேன். இது நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். அதே தான் பண்ணுவேன். மற்றபடிலாம் வேற ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்ல. வெரி சிம்பிள் மெடிடேஷன். உள்ளே போகிற மூச்சையும் வெளில வர மூச்சையும் கவனிப்பேன் அவ்வளோதாங்க. நான் மூச்சை கவனிக்கும்போது தாட் வரும் போகும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தாட் பின்னால் போகிறதும் கிடையாது. இந்த தாட் வந்துருச்சே ஐயையோ அப்படின்னு வச்சு பயப்படுறதும் கிடையாது. தாட்டுன்னு மட்டும் இல்லை, ஃபீலிங்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, பாஸ்ட்டில் நடந்ததாகட்டும், ஃப்யூச்சரை பற்றி மைண்டு யோசிக்கிறதாகட்டும், எதை பற்றியும் நான் ஜஸ்ட் ஒரு ஒரு கவனிப்பாளர் தான், வாட்ச்மேன் மாதிரி கவனிச்சுட்டு இருப்பேன். கொஞ்சம் நல்ல தாட்ஸ் எல்லாமே எம்டி ஆயிடும். அவ்வளோதான். சில பேருக்கு அது 2 நிமிஷம் நடக்கும், சில பேருக்கு 2 மணி நேரம் நடக்கும், சில பேருக்கு 1/2 மணி நேரம் நடக்கும். அது அவங்க பண்ணுற ப்ராக்டிஸை பொறுத்து இருக்குது. உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிற விரும்புகிற விஷயம் என்னென்னா, இந்த மெடிடேஷனுங்கிறது நம்ம ஆன்மா பண்ணுறது தான். அதுக்கு சப்போர்ட்டிவ் தான் அந்த உடம்பும் மனசும். அப்படி தான் நம்புகிறேன். ஆன்மாக்கு நம்ம செய்கிற ஒரு மரியாதை தான் அந்த மெடிடேஷன். இந்த உடம்பையும் மனசையும் அதோட சக்திக்கு பயன்படுத்துறதுக்காக தான் அந்த உடம்பு மனசு இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறதுங்கிறது தான் நம்ம லைஃபோட விஷயம். ஸோ அதை தியானம் பண்ணும்போது நம்ம ஆத்மாவோட நம்ம இணையிற மாதிரி நம்மளுக்கான உணர்வுகள் ஏற்படும். ம். பண்ணுங்க. கண்டிப்பாக அதை வாரலாம் ஸ்டாப் பண்ணுவேன். நான் ரொம்ப எதிர்பார்க்குறேங்க. ஸோ நன்றி ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.